பிரசாந்த் ரொம்ப நல்ல பையன், நல்ல வேலையிலயும் இருக்கா. மம்மி ப்ளீஸ், இப்ப நான் என்னோட கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல கவனம் செலுத்த விட மாட்டீங்களா ப்ளீஸ்? அந்த போனை கூட ஒரு தடவை பார்த்து தான் பாரு. மம்மி ப்ளீஸ், சொல்லிட்டேன்ல நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு? எதுக்கு இப்ப எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் சத்தம் போடுறீங்க? என்ன பண்ண? என்ன விட்டுரு. ஓடுங்க. ஐயோ, அவனுக்கு என்னாச்சு? ஐயோ, அவன் மாட்டிக்கிட்டான். அவன் ஏதோ பண்றான். ஐயோ, ஐயோ, அவனுக்கு என்னாச்சு? நிக்காதீங்க, அவன் நம்மள கிட்ட தான் வரா. ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்கள யாராவது ஒருத்தர் இங்க நடந்ததை பாத்தீங்களா? சார், அவன் அரக்க சார், அரக்க. அவன் நடந்துக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவன் ஒரு மனுஷன் மாதிரியவே இருந்தான். ஆனா ரொம்ப பயங்கரமா இருந்தான். இங்க பாருங்க, பார்க்க அவன் எப்படி இருந்தான்? சார், அவன் வந்து சாதாரண மனுஷன் மாதிரி கண்டிப்பா இல்ல சார். அவன் ஹைட் வந்து ஒரு 7-8 அடி இருக்கும் சார். சார், அவன் வந்து கோல்டன் கலர்ல ஒரு மாஸ்க் வேற போட்டிருந்தான். பெரிய பெரிய கால், பெரிய பெரிய கை, பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தான். சார், அவன் எவ்வளவு பயங்கரமானவன் உங்களுக்கு சொல்லணும்னா நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல இங்க எல்லாரையும் அழிச்சிருப்பான். ஆனா என்னங்க எல்லாம் எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் தெளிவா யோசிங்க. நீங்க சொல்ற மாதிரி அவன் பயங்கரமான ஆளா இருந்தா உங்க எல்லாரையும் அவன் கொண்டு இருக்கணும் இல்ல? அங்க ஒரே ஒருத்தனை எதுக்காக கொண்டு இருக்கணும்? முதல்ல அவன் எங்கிருந்து வந்தான்னு தெரியலையே. இந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் கூடி இருக்குன்னு நீங்களே உங்க கண்ணால பாக்கலாம். இங்க வந்திருக்க சிஐடி ஆபீசர்ஸ் நடந்த விஷயத்தை என்கொயரி பண்றாங்க. இந்த சின்ன இடத்துல எப்படி ஒரு பயங்கர மிருகம் உள்ள போந்து எல்லாரையும் வேட்டையாடி இருக்குங்கறத இப்ப நான் உங்களுக்கு மேம், நீங்க இப்ப ஷூட்டிங் நடத்துங்க. என்ன சொல்றீங்க மேம்? இந்த ஊர்ல என்ன நடந்திருக்குன்றத நான் மக்களுக்கு எடுத்து காட்டிட்டு இருக்கேன். இது என்னோட கடமை. மக்களை பயமுறுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க பயமுறுத்தல அலர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வாழற சிட்டில என்ன நடந்ததுன்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த கேஸ கவனிக்க தான் நாங்க இருக்கோம்ல. ஆனா மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இல்ல மேடம், நாங்க பண்ற வேலையை நீங்க தடுக்க கூடாது மேடம். இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம், இதெல்லாம் சதி. மக்களை குழப்பம் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. சார், அப்படின்னா நாங்க எல்லாரும் போய் சொல்றோம்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் சொல்லல சார். என்கிட்ட அதுக்கு சாட்சி இருக்கு. சாட்சி இருக்கா? ஆமா சார். உங்ககிட்ட இருக்கா? என்ன சாட்சி சொல்லுங்க.
இங்க பாருங்க சார், நான் மறைஞ்சிருந்த அதை வீடியோ எடுத்திருக்கேன் சார். அவ என்ன நோக்கி ஓடி வரும்போது ஓடிட்ட சார். உங்களோட பேர் என்ன? ராகவ். இங்க பாருங்க ராகவ், இது உங்களோட செல்போன். இது சாட்சிங்கிற அடிப்படையில் நான் என்கிட்ட வச்சிருக்கேன், சரியா? சரிங்க, என்கிட்ட இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. சச்சின், இந்த மாஸ்க், இந்த கவுன், இதை பற்றி சமீபத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு ராஜாவும் பாடி கார்டோட எலும்பு கூட கிடைச்சதுன்னாங்களே, அதை பற்றி தான் சொல்கிறேன். இன்னைக்கு சிட்டி மியூசியம்ல அதை சமர்ப்பிக்க போறாங்க சார். சிட்டி மியூசியம். உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ராஜா விஷு சிம்மா 17th செஞ்சுரியில இருந்த ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பவர்ஃபுல் ராஜாவா இருந்தார். அவருடைய மாவீரத்துக்கு பரிசா தனக்கு சுத்தி இருந்த பல ராஜ்யங்களை வென்று எடுத்து தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சவத்தை எவ்வளவு பத்திரப்படுத்தி ஒளிச்சு வச்சாங்கன்னா அது எங்க போச்சு, என்ன ஆச்சுன்னு இவ்ளோ வருஷமா யாருக்கும் தெரியாம இருந்தது. ஆனா நம்ம பெருமைப்படுற வகையில நம்மளோட டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கான விளைவா ராஜா விஸ்வசிம்ஹாவோட சவப்பெட்டியை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அவரோட பாடி கார்டு பத்தின விஷயம் என்னாச்சு? அவர் அடக்கம் பண்ண சவப்பெட்டியும் கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன். அதை தீவிரமா சோதனைக்கு உட்படுத்திட்டு உங்க பார்வைக்கு சமர்ப்பிக்கிறோம். சரி, உங்க பொன்னான நேரத்தை நான் வீணடிக்காம பேரரசர் திஷு சிம்மா நல்லடக்கம் செய்யப்பட்ட இந்த பெட்டியை உங்க எல்லார் பார்வைக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். வாங்க. சார், நீங்க சீக்கிரமா அதை தடுத்து நிறுத்துங்க, இல்லைன்னா அது எல்லாரையும் கொன்னுடும் சார். யாரு எல்லாத்தையும் கொலை பண்ணிடும்? சொல்லு சூரஜ், எது கொலை பண்ணிடும்? அந்த பெட்டியை நாங்க திறந்திருக்க கூடாது சார். அந்த பெட்டியை நாங்க திறந்து அந்த மிருகத்துக்கு விடுதலை கொடுத்துட்டோம். இப்ப அது எங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிருச்சு சார். யார் அது? சார், அன்னைக்கு நாங்க எல்லாரும் குகைக்குள்ள போனோம் சார். வாங்க சார். இங்க இந்த பாக்ஸை தான் நாம தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். எப்படி இந்த பாக்ஸான்னு நீங்க நம்பிக்கையோட இல்ல இல்ல, சொல்றீங்க? இது அதே பாக்ஸ் தான். மேல கூட வரலாறு சான்றுகள்ல குறிப்பிட்ட மாதிரியே எல்லா அடையாளங்களும் இருக்கு பாரு. அப்படின்னா இதை திறந்து பார்க்கலாமா சார்? கண்டிப்பா இதை திறந்து பார்க்கலாம். இல்ல சார், இதை திறக்காதீங்க சார். இது அரசரோட சவப்பெட்டி. நிச்சயமா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அதாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம இதை திறந்தோம்னா ஏதாவது ஆபத்து வரலாம். ஒன்றும் நடக்காது, எல்லாம் முட்டாள்தனம். இது வெறும் ஒரு சவப்பெட்டி, நாம திறக்கலாம். முடியல சார், இதை திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரு நிமிஷம். இங்க ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கு. என்னது இது? ஏய், ஒரு வேலை பண்ணுங்க. இந்த பாக்ஸஸை
வெளியே எடுத்துட்டு போய் வைங்க. சீக்கிரம். என்ன பார்த்துட்டு இருக்க? அங்க புடி. இங்க வாங்க சார். என்னது? சீக்கிரம் வாங்க சார், இங்க கொஞ்சம் வாங்க. இங்க ஒரு சபைப்பட்டி கிடைச்சிருக்கு. அதோ அங்க இருக்கான். பாருங்க சார், இதோ இங்க வாங்க சார். என்ன சவப்பெட்டி இவ்வளவு பெருசா இருக்கு? இது யாரோட சபைப்பட்டியா இருக்கும்? எனக்கு என்ன தோணுதுன்னா ராஜா விஸ்வசிம்ஹாவோட மேக்காப்பாலன்னு நினைக்கிறேன். எப்பவும் அவன் ராஜா கூடவே தான் இருப்பான். இதை தரங்க. இல்ல இல்ல வேணாம் வேணாம், நான் சொன்ன தயவு செஞ்சு திறக்காதீங்க. அப்புறம் அப்புறம் என்ன வேணாலும் ஆபத்து வரலாம். எல்லாம் தேவையில்லாத வதந்தி. சீக்கிரம் திறங்க. என்ன சத்தம்? ஏதோ உடையுது. போயிடலாம். ஐயோ யாரும் ஓடாதீங்க. சொன்னா கேளுங்க, இதை திறக்கலாம். இருங்க, யாரும் ஓடாதீங்க. நான் சொல்றது கேளுங்க, இதை திறக்கலாம். சொல்றது கேளுங்க, இது சீக்கிரம் திறக்கலாம். ஓடாதீங்க, சொன்னா கேளுங்க, இது திறக்கலாம். வாங்க வாங்க, ஓடாதீங்க, சொன்னா கேளுங்க. இன்னைக்கு அவ இங்கேயே வந்துட்டான் சார். அன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்டோம் சார். சூரஜ், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பெரிய தப்பு நடந்துருச்சு சார். என்ன நடந்ததுன்னு மேற்கொண்டு சொல்லு. சூரஜ், சூரஜ், பார்த்து சூரஜ், 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 பாரு இங்க பாரு. சூரஜ், சூரஜ் இங்க பாரு. சூரஜ் இவ இறந்துட்டான் சார். என்ன, இறந்துட்டானா? எப்படி இது நடக்க முடியும்? திடீர்னு எப்படி அவன் இறந்தான்? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான். அபிஜித், கண்டிப்பா ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. ஃபாரன்சிக் லேபுக்கு கொண்டு போங்க. அவ எடுத்துட்டு போயிட்டா, தூக்கிட்டு போயிட்டா. என்னாச்சு? ராஜா விஸ்வசிம்மாவோட எலும்பு கூட யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அவன் அந்த ராஜாவோட எலும்பு கூட தூக்கிட்டு போக வந்திருக்கான்றியா? அவன் அந்த எலும்பு கூட எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவான்? அந்த அரசர்கிட்ட ஒரு நீல கலர் டைமண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அரக்கன் தான் ராஜாவோட பாடிகார்டு. அந்த நீல கலர் வைரத்தை வச்சு தன்னோட இறந்து போன ராஜாவை உயிர் வர வச்சிருவானா? என்ன இந்த கதையெல்லாம் உனக்கு யார் தான் சொன்னது? இந்த மாதிரி கட்டுக்கதைகளை வச்சு நம்ம கிட்ட யாரோ பயங்கரமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இந்த எஸ்கிவேஷன் ஆர்காலஜிக்கல் டீம் இருப்பாங்கல்ல, அதோட ஹெட் யாரு இருக்காங்களா? கொஞ்சம் அவங்கள கூப்பிடுங்க. நானும் அவங்களுக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க என் போனையே எடுக்க மாட்டேன்றாங்க. விந்தையா இருக்கு சார். எந்த அரசரோட சவப்பட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ற அன்னைக்கு வராம போயிடுவாங்களா என்ன? அதேதான், அதுதான் பயங்கரமா உதைக்குது அபிஜித். அவர் எங்க தங்குறாரு சார்? முதல்ல அவர் இன்ஜினியரிங் காலி ரோட்ல பஸ்ரா காலி பிளாட் நம்பர் 942ல இருந்தாரு. பசேரா காலனி ரூம் நம்பர் 942. அபிஜித், ஒருத்தனை தாக்கி அந்த அரக்கம் கொன்னானே, அவன் இருந்த வீடு தான் இவர் சொல்றது. எல்லா குழப்பமும் என்னங்கிற விஷயத்த அந்த குகைக்கு போய் தான் நாம கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, ராஜா விஸ்வசிம்ஹாவை நல்லடக்கம் பண்ணப்போ அவர் கூட நிறைய தங்கம், வைரம், வைடூரியம் அதையெல்லாம் புதைச்சாங்களாம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு என்னமோ அதெல்லாம் இதில் தான் இருக்குன்னு தோணுது. சார், இந்த பாக்ஸை எப்படி சார் திறக்கிறது? இந்த பாக்ஸ் சீல்டா இருக்கு சார். வினய், இதை நான் திறக்கணும்னா கண்டிப்பாக திறந்துருவேன். இந்த சாவியை பாத்தியா? இந்த சாவி எப்படி சார் உங்ககிட்ட வந்துச்சு? இந்த சாவியை பல ஆண்டுகள் முன்னாடி பழைய பொருட்களை கலெக்ட் பண்றவங்கிட்ட இருந்து ஏமாத்தி புடுங்கினேன். ஒத்துக்கிறேன் சார், நீங்க ஒரு பெரிய அறிவாளி. நான் இப்போ இந்த சாவியை போட்டு இந்த பாக்ஸை திறக்க போறேன். சார், சார் இங்க பாருங்க. இந்த பாக்ஸ்ல ஏதோ எழுதி இருக்கு. ஏதோ எச்சரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார். இதை கவனிச்சு பாருங்க. தெரியும். ஒரு நிமிஷம். இந்த புத்தகத்தை பாத்தியா? ராஜா விஸ்வசிம்ஹா தவிர வேற யாராவது, அதாவது இன்னொருத்தர் இந்த புத்தகத்தை திறக்க முயற்சி பண்ணா அவன் அழிஞ்சு போறது உறுதி. ரொம்ப ஆபத்தா இருக்கும் போல சார். இந்த பாக்ஸை திறந்துட்டா நமக்கு ரொம்ப ஆபத்து இருக்கும் போல சார். சார், இதை திறக்காதீங்க சார். ஒன்றும் ஆகாது. நம்மக்கிட்ட இந்த சாவி இருக்கு. இந்த சாவி நம்ம 2 பேர்த்தையும் பணக்காரனாக்க போகுது. அது மட்டும் இல்லை, நாம இந்த பாக்ஸை வலுக்கட்டாயமா ஒன்றும் திறக்க முயற்சி பண்ணலையே.
சாவி போட்டு தானே திறக்க போகிறோம். வாங்க. சார், பயமுடு. அது இல்ல சார், ஒருவேளை அந்த மிருகம் இங்கேயே இருக்குமோ? அவனுக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது. அவன் மட்டும் இங்க இருந்தான்னா சத்தியமா அவன் உயிரோட பிழைக்க மாட்டான். எப்படி இங்க கால் அடையாளம் வந்துச்சு? இங்க பாருங்க, ஒரு பெரிய காலோட அடையாளம், பக்கத்திலேயே இன்னொரு சின்ன காலோட அடையாளம் இருக்கு. ஒருவேளை அந்த பெரிய அரக்கனோட கால் பாதமோ? சார், இழுத்துட்டு போன அடையாளமும் இருக்கே. இழுத்துட்டு போன அடையாளமும் இருக்குது. இந்த மொபைல் யாரோடது? சார், இது அபயோட மொபைல் போன். அபயோடதா? அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவங்க 2 பேரும் தான் அபையை இங்கிருந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு பக்கம் அந்த அரக்கன், இன்னொரு பக்கம் அந்த சின்ன கால் அடையாளம் இருக்கிறவன். அவன் தான் அந்த அரக்கனுக்கு துணையா இருந்திருக்கிறான். ஆனா அவன் யாரு? நான் தான் சொன்னேன்ல, சவப்பெட்டியோட விளையாடாதீங்கன்னு நான் தான் சொன்னேன்ல. ஆபத்து வரும்னு சொன்னேன், நீங்க கேட்கல. இப்போ நீ பெரிய ஆபத்துல இருக்க. நீ எப்படி இங்க? நீ என் முதலாளி என் உயிரை காப்பாத்திட்டாரு. அவர் வேலைக்கு என்ன உதவியா சேர்த்துக்கிட்டாரு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உனக்கு என்னதான் வேணும்? என்ன எதுக்கு இப்படி கடத்திட்டு வந்திருக்க? சாவி எனக்கு கிடைச்சிருச்சு. உன்கிட்ட இருந்து எனக்கு இன்னொன்னு தெரியணும். சாவி? சூரஜோட நுரையீரலோட எக்ஸ்ரேவை பாருங்க. இங்க ஒரு வெள்ளை கலர்ல பேட்ச் ஒண்ணு தெரியுதா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த சூரஜ் ஆக்சிஜனோட சேர்த்த ஒரு விஷ வாயுவையும் சுவாசிச்சிருக்கான். அப்படியா? என்னது? சூரஜோட லங்ஸ்ல இருக்க ஒயிட் ஸ்பாட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். பிளட் டெஸ்ட் கூட பண்ணி பார்த்தோம். அதுல சில டாக்ஸின்ஸோட ட்ரேசஸ் கிடைச்சது. டாக்ஸின்? என்ன டாக்ஸின்? ரெவலாக்சின் அப்படின்னு ஒரு டாக்ஸின் பாஸ். சார், அப்படின்னா இந்த டாக்ஸினால தான் சூரஜோட மரணம் ஏற்பட்டுச்சா? இல்ல, ஒருத்தரோட உயிர் போற அளவுக்கு சக்தி வாய்ந்தது இல்ல இந்த டாக்ஸின். இந்த டாக்ஸின் சில நேரத்துல மனிதர்களை மயக்கமடைய செய்யும், குளோரோஃபார்ம் மாதிரி. யோ சலோங்கி, சூரஜ் ரெவலாக்சினால சாகலன்னா வேற என்ன காரணத்தால் அவன் செத்தான்? பாஸ், அவன் இறந்ததுக்கான காரணம் என்னன்னா, அந்த சூரஜ் இந்த டாக்ஸினோட ரியாக்ட் ஆகிற மாதிரி அவன் ஏதோ ஒரு மருந்தை சாப்பிட்டுட்டு வந்திருக்கான். அதனால அவனோட பிளட் வெசல்ஸ் திடீர்னு பெருசாகி வெடிச்சிருச்சு. அதனால ஸ்ட்ரோக் வந்து அதனால மரணம் நடந்திருக்கு. சார், ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்ஸோட நாங்க பேசணும். மியூசியத்துல எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க எல்லார் லங்ஸ்லயும் டாக்ஸின்ஸ் கிடைச்சிருக்கு சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே சார். எல்லாருக்கும் டாக்ஸினோட தாக்கம் ஒரே மாதிரி இருக்கு.
அந்த நேரத்துல எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க எல்லாரோட நுரையீரலையும் அந்த டாக்ஸின் இருந்திருக்கு அப்படின்னு தெளிவா புரியுது. அதாவது ஏதோ ஒரு வழியில இந்த ரிபுலாக்ஸ்ன்ற டாக்ஸினை மியூசியத்துக்குள்ள பரப்பி இருக்கானுங்க. அது கேஸ் ஃபார்ம்ல இந்த ரிபுலாக்ஸ்ன்ற டாக்ஸினை மியூசியத்துக்குள்ள எப்படி இவங்க செலுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம இப்போ முதல்ல கண்டுபிடிக்கணும். இது பயங்கர பெரிய நியூஸ் தெரியுமா? ராஜா விஸ்வசிம்மாவோட பணம் காணாம போயிருக்கு. மக்கள் வினோதமான முறையில இறந்துகிட்டு இருக்காங்க. ஏதோ முக்கியமான விஷயத்த சிஐடி நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. ஆமா, நான் உண்மைதான் சொல்றேன். எனக்கு நல்லா தெரியும். ச்சே, அந்த ரகு கொடுத்த வீடியோ மட்டும் என் கைக்கு கிடைச்சிருந்தா சேனல்ல பிரைம் டைம்ல போட்டு ஒரு கலக்கு கலக்கிருப்பேன். பாஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. சரி, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். என்னோட முதலாளிக்கு உன்னோட உதவி இப்ப தேவைப்படுது. நாங்க சொல்ற மாதிரிலாம் கேட்டு நீ மட்டும் ஒழுங்கா நடந்துக்கிட்டன்னா நீ எங்ககிட்ட இருந்து உயிரோட பொழைக்க முடியும். இல்லைன்னா உன் கதை முடிஞ்சது. சார், எல்லா ஏசியையும் செக் பண்ணிட்டேன் சார். எதையும் அவங்க டேம்பர் பண்ண மாதிரி தெரியல. சார், என்னதான் சார் நடக்குது? கௌதம், என்னாச்சுன்னா இங்கே உன்னுடைய எக்ஸிபிஷன்ல எவ்வளவு பேர் மயங்கி விழுந்தாங்களோ அவங்க எல்லாரும் விஷவாயு சுவாசிச்சிருக்காங்க. இங்க எப்படி சார் கேஸ் வரும்? எல்லா கதவும் ஜன்னலும் கூட மூடி இருந்தது. அந்த அரக்கனை தவிர வெளியில இருந்து புது ஆளுங்க யாரும் வரல. அது மட்டும் இல்ல, அந்த அரக்கம் வர வரைக்கும் எல்லாமே சரியா தான் சார் இருந்தது. இல்ல கௌதம், நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. அந்த அரக்கம் இங்க வர்றதுக்கு முன்னாடியோ அப்புறமோ இங்க ஏதோ ஒண்ணு நடந்து இருக்குது. கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கணும். யோசி. ஞாபகம் வந்துருச்சு சார். கொஞ்ச நேரத்துக்கு அங்க ஃபயர் அலாரம் அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஃபயர் அலாரம்? அதான் விஷயமா சார்? உள்ள தண்ணி கொண்டு வர பைப்பை அறுத்து அதுல ஏதோ டேப் ஓட்டிருக்காங்க. அது பக்கத்துல ஒரு சின்ன பைப் வருது. ஒருவேளை அதுல இருந்து கூட கேஸ் ரிலீஸ் ஆயிருக்கும். ஒருவேளை இல்ல அபிஜித், கண்டிப்பா ஃபுல் பிளானிங் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா எங்களுக்கு எந்த கேஸோட வாசனையும் வரல. இல்ல, நாங்க கேஸ் மாதிரி எதுவும் பார்க்கல. அந்த கேஸுக்கு நிறமும் இல்ல, வாசனையும் இல்ல. சார், ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. மியூசியம்ல இவ்வளோ டைட் செக்யூரிட்டி இருந்தும் அதை தாண்டி ஒரு ஆளு இந்த ஸ்பிளிட்டர்ஸ்ல வந்து எப்படி நோண்டி இருப்பான்? உங்க கெஸ்ட்டை தவிர வெளியே ஆட்கள் யாராச்சும் வந்தாங்களா? நாங்க இந்த ஏற்பாட்டுல இருந்தப்போ 2 பேர் இங்க வந்தாங்க சார். யார் வந்தாங்க? எப்போ வந்தாங்க? சார், அவங்க ஏசி மெயின்டெனன்ஸ் பண்றவங்க சார். எதுக்கு நீங்க முதல்ல அதை சொல்லல அபிஜித்? ஏசி மெயின்டெனன்ஸ்காரங்க அவங்களே தான். அவங்க பார்த்த வேலை தான் இது. ஏய், எங்கடா ஓடுற? ஏய், நில்றா. சார், என்ன விட்டுருங்க சார். சார், நான் அப்பாவி சார். நான் எதுவும் பண்ணல சார். சார், நான் அப்பாவி சார். அப்ப ஏன்டா ஓடுற? இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார். பண்ணதெல்லாம் 4 சார். யாரா அது? சார், நான் மியூசியம் போயிருந்தேன் சார். வழியில ஒரு ஆள் வந்தான் சார். அவன் என்கிட்ட சொன்னா, நான் சொன்ன மாதிரி செஞ்சா எனக்கு நல்லதுன்னு சொன்னான் சார். அப்படியா? உடனே ஒத்துக்கிட்டியா? ஐயா, அவன் கையில கன்னு இருந்துச்சியா. அது போக அவன் எனக்கு 5000 ரூபாய் கொடுத்தான். அவன் பேர் என்னன்னு கேட்டியா? இல்ல. பாக்குறதுக்கு எப்படி இருந்தான் அவன்? நல்லா ஒல்லி குச்சி போய் இருந்தான் சார். அப்புறம் அவன் ஒரு 6 அடி இருப்பான் சார். அவன் குர்தா அப்புறம் பேண்ட் போட்டுருந்தான் சார். அது மோகன் தான்.
நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த அரகம் கூட அந்த மோகன் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆளை பத்தி உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எனக்கு காசு கொடுத்தான் சார். அப்புறம் யார் கூடயும் அவன் போன்ல பேசினிருந்தான் சார். பேங்க்ல வந்து பாருன்னா. பேங்கா? அப்புறம் அவன் ஒரு வெள்ளை கார்ல ஏறி போயிட்டான் சார். என்ன கார்? நம்பர் ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா? சார் அது GTX கார் சார், ஒயிட் கலர் சார். அப்புறம் அதோட நம்பர் MH31BB7217 சார். சார் அவ்வளோதான் சார், நான் எதுவும் பண்ணல சார், என்னை விட்டுருங்க சார். எனக்கு இவ்வளோதான் சார் ஞாபகம் இருக்கு. உன்னோட பிரெயின் பவர் ரொம்ப நல்லா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த நம்பர்ல இருக்கிற வண்டியை விட்டுருங்க சார். சார் மேடம்க்கு உங்க அப்பா லாக்கர்ல இருந்து சில பொருட்கள் எடுக்கணும். அதனால நீங்க இங்க இருக்க வேண்டியது கட்டாயமா? தேங்க்யூ. இது எங்க அப்பா சேர்த்து வச்ச விலை மதிப்பு இல்லாத ஒரு அரிய பொருள். ஒரு ஏலத்துல இதை அவர் வாங்கினாரு. உங்க அப்பாவுக்கு இதோட உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியாது. இதுல என்ன ரகசியம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அவனுக்கு சுத்தமா தெரியாது. இதேதான். முதலாளி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இங்க பாரு, நீ எந்த பொருளுக்காக இவ்வளவு செஞ்சியோ அது இப்போ உன் கைக்கு வந்துருச்சு. நான் இப்ப கிளம்புறேன். ஏய், அதுக்கு என்னடி அவ்வளவு அவசரம்? முதல்ல என்ன இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போ. அப்புறம் உன் புத்திசாலித்தனத்தை காட்டாத. இல்லைன்னா இங்க இருக்க பொருளோட சேர்ந்து உன் உயிரும் போயிடும். புரியுதா? சத்தமே வரக்கூடாது. Be cool. அமைதியா வா. சார், இங்க 2-3 பேங்க் இருக்குது. எந்த பேங்க்குக்கு அவங்க போயிருப்பாங்க? வாய் மூடிட்டு உள்ள உட்காரு. உனக்கு இப்ப என்ன வேணும்? உனக்கு வேண்டியது கொடுத்தாச்சுல, கையை விடு. ஒரு சத்தம் உங்ககிட்ட இருந்து வரக்கூடாது. உள்ள போய் உட்காரு. உள்ள போ. அது அங்க இருக்கா? ஏய், வண்டி 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 எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். எங்க போறாங்க? சொல்றேன். அதோ அங்க இருக்கா. அவங்க தப்பிக்க கூடாது சச்சன். வாயை முடிட்டு கொஞ்ச நேரம் உட்காரு. வண்டி கவுந்துரு. சுமாரு. என்ன பண்ற? வண்டி கவுந்துரும். சொல்றல. முடிஞ்சது. சார் மயங்கிட்டா சார்.
சீக்கிரம் இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க சீக்கிரம். ஹலோ, ஒரு ஒயிட் கலர் GTS கார் ஆர்பி ரோட்ல போய்கிட்டு இருக்கு. அந்த காரை ஓட்டுற டிரைவர் தப்பிக்க கூடாது, சீக்கிரம். நதாஷா, மோகனும் அந்த அரக்கனும் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தாங்க? சார், எங்க அப்பாவுக்கு பழங்கால வரலாற்று பொருட்களை சேகரிக்கிற பழக்கம் இருந்தது. அதுல ஒரு பழைய மெடாலியன் இருந்தது. மோகன் என்ன மிரட்டி பயமுறுத்தி அந்த மெடாலியனை வாங்கிட்டான். ஆனா அவன் அந்த மெடாலியனை ஏன் தேடி வந்தான்? அது சார், அந்த மெடாலியன்ல ஒரு பேப்பரை மறைச்சு வச்சிருந்தாங்க. அத பார்த்ததும் எக்ஸைட்டட் ஆயிட்டான். ரொம்ப சந்தோஷப்பட்டான். சந்தோஷத்துல கத்துனான், இதுதான் இதுதான் அப்படின்னு. அந்த பேப்பர்ல என்ன இருந்துச்சு? அது ஒரு மேப் சார். மேப்? என்ன மாதிரி மேப்? ஜெயவந்தி, ஒரு பென்சிலும் பேப்பரும் கூட அவளுக்கு. நீ பார்த்த மேப்பை வரைஞ்சு காட்டு. சார், அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. நதாஷா, உனக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கோ அந்த அளவுக்கு வரைஞ்சா போதும். இந்த பிடி. சீக்கிரம் வர. யோசிமா, சொல்லு. வேற ஏதாவது ஞாபகம் வருதா? சார், இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார். சார், இங்க நிறைய செடிகளும் மரங்களும் இருக்கு. பார்த்தா இது ஜங்களோட ஏரியா மாதிரி இருக்கு. ஜெயவந்தி, இது ஜங்களே தான். அப்படின்னா சார், இது நடுவுல ஆறு, இது கோட்டை, அப்புறம் இது கல்லறைங்க. எந்த குகையில அரசரோட சவப்பெட்டி கிடைச்சதோ அது பக்கத்துல ஒரு பழைய குகை இருக்கு. அங்க ஒரு ஆறும் இருக்கு. அது போக அங்க ஒரு கல்லறையும் இருக்கு. அப்படின்னா சச்சின், மோகனும் அந்த அரக்கனும் இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தேட போயிருக்காங்க. அவங்க 2 பேரையும் நம்ம அங்கத்தான் போய் தேடணும். அங்கதான். ஆட 3 கல்லறையும் தோண்டியாச்சு. இன்னும் எத்தனை தான் தோண்டணும்? அதை அடையிறதுக்கு இங்க இருக்க எல்லா கல்லறையை தோண்டணும்னு வந்தாலும் தோண்டிதான் ஆகணும். இருங்க. முதலாளி கிடைச்சிருச்சு. முதலாளி கிடைச்சிருச்சு. முதலாளி, இந்த வைரத்தை வச்சு ராஜாவை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துடலாம். அரசர் அப்புறமா உயிர் தர செய்யலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ பொழைக்கிறியான்னு பாரு. முதலாளி, இவங்க எல்லாரையும் கொன்னுடுங்க முதலாளி. இந்த முகமூடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற உன்னையும் உன் முதலாளியையும் நாங்க 2 பேரும் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். நில்லுங்க. இல்லனா இந்த ஆபீசர் இப்ப செத்து போயிடுவா. பயானா நீயா? நீதான் இதுக்கு பின்னாடி இருக்கியா?
உங்க கன்ஸை தூக்கி போடுங்க, இல்லனா இப்ப இவ தலை செதறிடும். வேண்டாம் சார், இவ சொல்றத நீங்க கேட்காதீங்க. சீக்கிரம். இல்ல சீக்கிரம் பண்ணுங்க. ஏய் 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 இவங்களோட சேர்ந்து அரக்க மாதிரி வேஷம் போடுற. இந்த ரத்த விளையாட்டை ஏன் விளையாட்டீங்க? நாங்க ராஜா விஸ்வசிம்ஹாவோட உண்மையான வாரிசுங்க. ராஜாவோட எல்லா சொத்துங்க, அப்புறம் இந்த வைரங்க மேல எங்களுக்கு மட்டும்தான் முழுமையான உரிமை இருந்திருக்கணும். எப்ப அரசரோட அடக்கம் செய்யப்பட்ட சவப்பெட்டி உங்க 2 பேர் கைக்கு கிடைச்சதோ, ராஜாவோட விலை உயர்ந்த பொருட்களையும் இந்த வைரத்தையும் ஆட்டைய போட பாத்துருக்கீங்க. நான் இந்த ராணாவை பணத்தாசை காட்டி என் கூட சேர்த்துக்கிட்டு, ஆனா இந்த முட்டாள் மோகன் தொகையில சாகாம பொழைச்சிட்டான். அப்புறம் இந்த ராணா அவனை இவன் கைக்குள்ள போட்டுக்கிட்டான். அப்புறம் ராணாவோட உதவியால மியூசியம்ல இருந்த எலும்பு கூட திருடி இருக்கீங்க. அரசரோட பாடிகார்டு மீண்டும் உயிரோட வந்ததா நம்ப வைக்க ட்ரை பண்ணி இருக்கீங்க. அந்த வைரத்தை மறைச்சு வச்சிருந்த இந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பயன்படுத்திக்கிட்டாங்க சார். அப்புறம் ராணா சொன்னான்னு அபையும் நான் சேர்த்துக்கிட்டு, அவன் எங்களுக்கு சொன்னான் அவன் கிட்ட ராஜாவோட விலை உயர்ந்த பொருட்களுக்கான சாவி இருக்குதுன்னு. அவனால அந்த சாவியும் எங்களுக்கு கிடைச்சது. அவன் எங்க? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவனை கொலை செஞ்சுட்டேன். அந்த இன்ஜினியரிங் ரோடுல இருந்தவளை ஏன் கொன்னீங்க? அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கல, அபையதான் கொலை பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா அந்த நேரத்துல அவன் அபையோட வீட்டுல இருந்தான், அதனாலதான் கொன்னோம். பேராசையில 4 கொலையை நீ பண்ணி இருக்க. மியூசியம்ல வந்த மக்களோட உயிரோட விளையாடி இருக்கீங்க. மக்களுக்கு இடையில பொருளைய கிளப்பி இருக்கீங்க. மோகனும் ராணாவும் இதுக்கும் துணையா இருந்திருக்கானுங்க. உங்க 3 பேருக்குமே கடுமையான தண்டனை கிடைக்கும். அது தூக்கு தண்டனையா தான் இருக்கும்.